மாடல் எம்ஜியில் பார்த்தீங்கன்னா ஹெக்டாரில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்புங்கிற வேரியன்ட். ஷார்ப் வந்து டாப் அண்ட் வேரியன்ட். ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் தான். கிலோமீட்டர் ஓடுறது பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 63,000 ஜெனின் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரி. 0 கிலோமீட்டர்லேருந்து 60,000 கிலோமீட்டர் மட்டுமே உங்களுக்கு நம்மகிட்ட ஹிஸ்ட்ரி அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ, ஃப்ளட் எஃபெக்ட்டோ எதுவுமே இல்லாத வண்டி. நல்ல குவாலிட்டியாக நல்ல வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வச்சிருந்த ஆள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ப்ரொஃபஷனல் உள்ள ஆள் தான். வண்டி பொறுத்தவரை உங்களுக்கு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. இதில் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன வருது நம்ம பார்க்கலாம்னா, இதில் ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 doors, பவர் விண்டோஸ், காமன் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்துடும். ஏர் பேக் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 8 ஏர் பேக் வந்துடும் கூடிய டைப் இது. அந்த இந்த வண்டிக்கெல்லாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி பல தடவை பார்த்துட்டோம். எக்கச்சக்கமாக இருக்குது. எப்படி பார்க்குற மாதிரி டிவி ஒன்று வச்சுருப்பாங்க நடுவில். அப்புறம் மேலே ஒரு மொட்டை மாடி, பெரிய மொட்டை மாடி பேரமிக் சன்ரூஃப் கூட வந்துடும். இது சன்ரூஃப், மூன்ரூஃப் ரெண்டுமே வந்துடும். சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸு. ஆமாம், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள், நல்ல ஓயில் லெதர் சீட்ஸு. பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வேரியண்ட்டுங்க. எம்ஜி ஹெக்டாரில் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் வேரியண்ட்னால உங்களுக்கு மைலேஜ் வைஸ் உங்களுக்கு கிலோமீட்டர் வைஸ் உங்களுக்கு 15-16 கிலோமீட்டர் கிடைக்கும் சிட்டிக்குள்ளாரியே. அதே போல் ஸ்பீக்கர்ஸும் வந்துட்டு இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபினிட்டி ஸ்பீக்கர்ஸ். டோரு என்ன ஹைட் இருக்குது, ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. பாடி ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டோர் கீழே வரைக்குமே கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் எல்லா வண்டியிலையும் பாதியிலே வந்துட்டு ஓப்பன் ஆகும். உள்ளே போகிறப்ப இந்த இடத்துல கால் வைக்கும்போது இந்த இடத்துல அழுக்கப்படாது நம்ம மேலே. அந்த மாதிரி ஒரு நல்ல பெனிஃபிட் இதெல்லாம். அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட் பெட்டு தான். இதில் 3 பேர் வந்து தாராளமாக 3 கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகலாம். நடுவில் உட்காந்துருக்க இடிச்சிட்டு போகாமல் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டு போகலாம். சூப்பர். அது இது ரெக்லைன் இருக்கும். இதில் ரெக்லைன் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கேப் இருக்குது. உங்களுக்கு 5 சீட்டு லக்ஸுரியான காருங்காட்டிக்கு உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும். ரியர் வெஸ் ஏசி வெண்ட்டும் வந்துடும். நல்ல லெக் ரூம், ஏசி வெண்ட் வந்துடுது. ஆம்ரெஸ்ட்டோட வந்துடுது. டெயில் கேட் இது வந்து பவர் டெயில் கேட்டு தான். ஆமாம், பவர் டெயில் கேட் தான். இப்போ 360 பார்க்கிங் கேமரா வந்துடும் உங்களுக்கு. பூட் வந்து ஆட்டோமேட்டிக்கு. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஃபேன்சியாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறப்போ அதனோட பெனிஃபிட் என்னன்றது தெரியும். பெரியவங்களாகட்டும் நல்லா கையில் நல்லா லக்கேஜெல்லாம் இருக்கிறப்போ டக்குன்னு இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஒன்ஸ் பழகிட்டாங்கன்னா இதுக்கு பின்னாடி போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இதெல்லாம். ஃபீச்சர்ஸ் ஆமாம். உங்களுக்கு பூட் ஸ்பேஸும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும். ஆமாம், நல்லா போதுமான அளவுக்கு லக்கேஜ் வச்சுக்கலாம். ஆமாம். க்ளோஸ் பண்ணுறது அதே தான், பவர் தான். அது வந்து ரணகலமாக அடிக்காமல் கொண்டு வந்து ஸ்மூத்தாக இறங்கும் அப்படியே. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்யூவி டைப்பில் அது உங்களுக்கு ஒரு 5 சீட்டர் கார், நல்ல லக்ஸுரியான ஒரு ப்ரீமியம் கார் வேணுங்கிறவங்களுக்கு இது எம்ஜி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இதில் ஃபியூச்சர்ஸ் நம்ம ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எல்லாமே பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா 2020 மாடலுங்க. எம்ஜி ஹெக்டாரில் உங்களுக்கு ஷார்ப்புங்கிற வேரியன்ட், டாப் அண்ட் வேரியன்ட், ஓனர்ஷிப் சிங்கிள் ஓனர், வெறும் 63,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் காருங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்னால உங்களுக்கு மைலேஜ் வைஸ் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு 15-16 கிலோமீட்டர் சாலிடாகவே கிடைக்கும். வண்டி எடுத்தால் உங்களுக்கு எந்த செலவும் இல்லை. இப்போ ரீசெண்டாக சர்வீஸும் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெடி டு டிரைவ் நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்டலாம். இது நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,50,000 விலை கேட்குதுங்க. இதுலேருந்து நெகோஷியேட் பண்ணித்தரலாம். நல்ல ப்ரொஃபைலாக இருந்தால் உங்களுக்கு ஃபுல் லோனே பண்ணித்தரலாம். நீங்கள் ஒரு இன்ஷியல் பேமெண்ட்டை நீங்கள் 1 lakhலேருந்து 2 lakh கட்டினாலே போதும். கஸ்டமரோட ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி இன்ஷியல் பேமெண்ட் மட்டும் மாறும். உங்களுக்கு நல்ல ப்ரொஃபைல் வந்து 0 டவுன் பேமெண்ட்லேயே பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இன்ஷியல் 1 lakhலேருந்து 2 lakh கட்டினா போதும். தமிழ்நாட்டில் இங்கே தான் நம்ம லோன் பண்ணி தரலாம். 10 year பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 5 வருஷம் தாராளமாக பண்ணி தரலாம். இன்றைக்கி ஓகே. இந்த பட்ஜெட் போகிறப்போ நமக்கு அந்த ஐடி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஐடி இருந்தால் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தாராளமாக கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நல்ல ப்ரொஃபைலில் 64 பைசாலேருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டில். இது போக சிபில் இஷ்யூவில் கஸ்டமருக்கு நம்ம லோன் பண்ணி தரோம். இப்போ உங்களுக்கு லோன் அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு 50 to 60% வரும். நல்ல ப்ரொஃபைல் வந்து 100% 0%லேயே பண்ணி தரலாம்.